Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக வேலை பார்த்து வந்தவர் 56 வயதான பத்மா. கடந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஸ்கூட்டியில் சென்ற பத்மா மாலை வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தினர் பள்ளிக்கு சென்று விசாரித்தபோது பத்மா அன்று பள்ளிக்கே வராதது தெரிய வந்துள்ளது. பின்னர் பத்மாவின் குடும்பத்தினர் இதுகுறித்து மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து துப்பு துலக்கிய போது பத்மா ஓட்டிச் சென்ற ஸ்கூட்டி நாச்சிப்பாளையம் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நின்று கொண்டிருந்ததை போலீசார் கண்டறிந்தனர். போலீசார் வாகனத்தை கைப்பற்றிய பின் பத்மாவை தீவிரமாக தேட ஆரம்பித்தனர். அந்த பகுதியில் இருந்த வீட்டில் வளர்க்கும் நாய் ஒன்று மனித காலை கவ்விக்கொண்டு சென்றுள்ளது. இதனை பார்த்த நாயின் உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபோது பத்மாவின் வாகனம் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து 400 மீட்டர் தொலைவில் உள்ள செடிகள் நிறைந்த காட்டுப்பகுதிக்குள் ஒரு சடலம் எரிந்து கருகிய நிலையில் கிடந்ததை போலீசார் கண்டறிந்தனர். பின்னர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பரிசோதனை முடிவில் இறந்து கிடந்தது பத்மாதான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். நடந்தது கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இறப்பதற்கு முன்பு நாச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள நயகரா பெட்ரோல் பங்கிற்கு சென்ற பத்மா 100 ரூபாய்க்கு பாட்டிலில் பெட்ரோல் வாங்கி சென்ற சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் கல்லூரியில் படித்து வரும் பத்மாவின் மகன் அண்மையில் ஆன்லைன் கேமிங்கில் பணத்தை இழந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் பத்மா கடந்த சில தினங்களாக சரியாக தூங்காமலும் வீட்டில் இருப்பவர்களிடம் சரியாக பேசாமலும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இறப்பதற்கு முன்பு பத்மா தான் அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் வீட்டிலேயே கழற்றி வைத்துவிட்டு சென்றதும் தெரிய வந்துள்ளது. ஆசிரியை தற்கொலை செய்துள்ளதாக மதுக்கரை போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.